டெம்பிள் ஸ்டைல்ல புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 50 கிராம் புளியில தண்ணி ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கடாய சூடு பண்ணி 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, எள்ளு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், 4 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா வறுத்துட்டு, பெருங்காயத்தூள் தூவி பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில புளிய நல்லா கரைச்சி கொதிக்க விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடிய போட்டு. நல்லா கிரேவியா ஆகும். ஆகுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மொளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு, அதிலே கொட்டிக்கோங்க. பொடியும் அதிலே போட்டு கிளறுனீங்கன்னா, புளியோதரை பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடும். இது சுட சுட சாதத்தில நல்லெண்ணெய் கலந்துட்டு, அதிலேயே கொஞ்சம் உப்பு, வேர்க்கடலை வறுத்தது போட்டுட்டு, இந்த புளியோதரை மிக்ஸியும் போட்டுட்டு கலந்து வச்சீங்கன்னா, புளியோதரை ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.